வெல்கம் டு ராதிகா கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சிக்கன் தவா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மசாலா கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்துடலாம். ஒரு 5 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி சேர்த்தக்கூடாது. இந்த தயிர் வச்சு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை சிக்கனில் தடவிக்கலாம். 2 பக்கமும் இந்த மசாலாவை தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். சிக்கன் கடையில் இந்த மாதிரி எலும்பில்லாத சிக்கனை மெலிசாக பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி தாங்கன்னா கட் பண்ணி தருவாங்க. இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 25 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானமே கேஸை சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் சுட்டு எடுக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு பக்கம் 12 நிமிஷம் ஆகும். அந்த பக்கம் ஒரு 12 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 12 நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சு சுட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும், நல்லா சாஃப்டாக. மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் மேலே தூவிட்டு இப்போ அந்த பக்கமும் திருப்பி போட்டு ஒரு குச்சியோ இல்லைன்னா கம்பியோ இந்த மாதிரி இருக்கிறதுல மேலே குத்தி விடணும். அப்படி குத்தி விடுறப்போ உள்ளே நல்லா சாஃப்டாக வேகும். சைடில் வேகிறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சி அந்த பூவும் இந்த பூவும் சைட்லேயும் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளோட சிக்கன் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு அதே தவாவில் ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சிக்கன் மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.